நான் ஏன் விஜய்க்கு ஓட்டு போடணும்? போன வீடியோல தளபதி அவர்களோட பொலிட்டிக்கல் நாலேஜ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பத்தி பேசியிருந்தேன். அவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு ஏன் ஓட்டு போடணும், வை விஜய், அதுக்கானதான் இந்த வீடியோ. இந்தியாவிலேயே ஒரு கட்சி தலைவனை ஏன் அண்ணன், ஏன் தம்பி, ஏன் மாமா, ஏன் புள்ளன்னு கொண்டாடுற ஒரே தலைவர் நம்ம விஜய் அவர்களை தான். இது வரைக்கும் இளைஞர்கள் அரசியல்னா ஒரு சாக்கடைன்னு ஒதுங்கி போன ஒரு ஒட்டுமொத்த தலைமுறையும் அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டது மட்டுமில்லாம இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் அரசியல் பேச வச்ச ஒரே தலைவன் நம்ம விஜய் அவர்கள் தான். அவரு நேத்து முடிவு பண்ணி இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கல, அவரோட விஷனை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டு தான் அரசியலே குதிச்சிருக்காரு. ஸோ நான் அந்த பேஸை இது விளையாட்டு இல்லை. என்ன ஏதோ சொல்றாங்க, ஒரு பில்டப் பண்ணி ஏதோ எழுதுறாங்கன்னா உடனே நம்ம வந்துட முடியாது. ஸோ அதுக்கு அந்த பேஸை ஸ்ட்ராங் பண்ணணும். அது நான் பண்ணிட்டே இருப்பேன். முக்கியமா மேடை நாகரிகம். மக்கள் தேர்ந்தெடுத்து முதல்வர் வராரு, அந்த அறிவு கூட இல்ல அந்த ஆளுக்கு. ஒரு தேவடியா முண்டை, நானே ஒரு பரதேசி பையன், நானே ஒரு வெங்கம் பையன். மத்த அரசியல்வாதிகள் மாதிரி அசிங்கமா ஒழுங்கினமா பேசாம ஒரு டீசன்ட் பாலிடிக்ஸ் நடத்துறவர். எதுக்கு எடுத்தாலும் அடிக்கு அடி சண்டைக்கு சண்டைன்னு இருந்த அரசியல அமைதியா இருந்து பண்ணலாம்னு சொல்லி கொடுத்தவர். இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளும் பேசுவாங்க, சொல்லுவாங்க, பட் ஹி இஸ் a good listener too. எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் தன்னையும் தன் மக்களையும் பாதிக்காம அவரோட எமோஷன் மட்டும் இல்லாம நம்மளோட எமோஷனையும் கட்டி போட்டு எப்பவும் சிரிச்ச முகத்தோட ஒரு பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்றவர். படிப்பை வச்சு பயமுறுத்தின அரசியல்வாதிகளுக்கு மத்தியில படிப்பை தாண்டி நிறைய விஷயம் இருக்குன்னு சொன்னவர் விஜய். ஜாலியா படிங்க, ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க. இந்த உலகம் ரொம்ப பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசு. இந்த நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத விஷயத்த சொல்லாம இந்த உலகம் ஏஐ நோக்கி தான் முன்னேறுது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா ஒரு முற்போக்குத்தனமா பேசுற ஒரே தலைவர் நம்ம விஜய் அவர்கள் தான். முக்கியமா டிரான்ஸ்பரன்சி, நான் இவ்வளவுதான் சம்பாதிச்சேன்னு வெளிப்படையா காட்டுறாரு. ஆனா அவருக்கு 16 படங்களுக்கு மேல சம்பளம் கொடுத்தவங்க கையில வெறும் 10,000 தான் இருக்குன்னு சொன்னாலும் நம்புற ஒரு முட்டாள் கூட்டமும் இங்க இருக்கத்தான் செய்யுது. நான் மக்களுக்கு நல்லதுதான் செய்ய வந்தேன்னு தன்னை தேடி வந்த துணை முதல்வர் பதவியும் விட்டு கொடுத்தவர். இது அவருக்கு எவ்வளவு முக்கியமான அரசியல் அவருக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தும் கூட ஒரு ஆட்டோ டிரைவருக்கும் தன்னோட டிரைவரோட மகனுக்கும் சீட்டு கொடுத்துட்டாரு. ரெண்டே டிஃபரன்ஸ் தான். மற்ற கட்சிக்கு ஓட்டு போடுறவன் நான் இந்த கட்சிக்கு ஓட்டு போறேன்னு சொல்லுவான். ஆனா தாவேகாக்கு ஓட்டு போடுறவன் எங்க வீட்டுல 10 ஓட்டு இருக்கு, எங்க வீட்டுல 20 ஓட்டு இருக்குன்னு சொல்லுவான். சோ கால்ட் ரெவல்யூஷன். இவ்வளவு கூட்டம் அண்ணாக்கு வந்துச்சு, எம்ஜிஆருக்கு வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க தலைமுறை அதை கண்ணால கூட பார்த்தது இல்ல. அதை இப்போ பிரசண்டா எங்க கண்ணுல காட்ட ஒரே தலைவன் விஜய் அவர்கள் தான். ஒருவேளை அவர் தோத்துட்டா அத்தனை குழந்தைகளுக்கும் நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? விஜய் மாமா தோத்துட்டாருன்னா நம்பிக்கையோட காத்துட்டு இருந்த அத்தனை இளைஞர்களோட எதிர்பார்ப்புக்கு நீங்க என்ன சொல்லி ஆறுதல் சொல்லுவீங்க? அவரோட லாஸ் எங்க பர்சனல் லாஸ் மாதிரி ஆகிடும். சோ ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. மக்களை நேசிக்கிற நல்ல குணம் இருந்தா போதும்யா. நல்ல சூப்பரான ஒரு நல்லாட்சி கொடுக்கலாம். இனி ஜெயிக்கிறது தோக்கிறது உன் கையில தான் இருக்கு. ஜெயிச்சிருவேல சாமி, ஊரே உனக்காக வேண்டுற சாமி. ஜெயிச்சிருடா, உன்னை நம்பி இருக்கோம்டா.